நேற்று பிஎம்டில இருந்து கால் பண்ணி அப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்குறோம். அப்போ இதுக்கான கொல்லம் நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்கிறான். அதை பற்றின டீட்டெயிலை கேட்ட உடனே இவன் வந்து அந்த டீட்டெயில் எதையும் கொடுக்கல. இப்போ ரெண்டாவதும் காணொலி பதிவு பண்ண உடனே இவனை பற்றி விசாரிக்கிறதுக்காக நம்ம பிஎம் இருந்து இந்த ஆர்மம்ங்கிற ஒரு சின்ன பையன் என்னை பற்றி தரந்தாழ்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பல உறவுகள் வந்து என்னை தொடர்பு கொண்டு பேசி இந்த சமூகம் உங்களுக்காக நிற்கும்ங்கிறது ஆறுதலாக பேசியது வரவேற்கத்தக்கது. இது ஆறுதல் சொல்ற அளவுக்கு பெரிய துயர சம்பவம்லாம் ஒரு கதையும் இல்லை. முதல்ல இந்த சின்ன பிள்ளைகளை வந்து இவ்வளவு தூரம் கதற வச்சிருக்கதே ஒரு பெரிய சாதனை தான் நமக்கு. ஏன்னா இல்லாத ஒரு வரலாறை வந்து இந்த மண்ணில் வந்து கற்பிச்சு அவன் வந்து வாகை சூட்டிக்கொள்ளன்னு நினைக்கும் போது அதை தடுத்து நிறுத்துறவைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சுடுதண்ணியை காலில் ஊத்துற மாதிரி ஒரு அலறல், பிதற்றல், கதறல்லாம் வந்து காது குளிர கேட்பதை வந்து யாரும் தடுக்க முடியாது. அதே நேரங்களில் அவனுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதும் கடமை இருக்கு. இதுல என்ன செய்யறான், என்னுடைய மதிப்புமிகு தந்தையவும் சேர்த்து வந்து இழுச்சு பழிச்சு பேசுறேன். அதாவது வறுமையில கஞ்சிக்கு இல்லாம நாங்க கிடந்தோமா, அப்ப வந்து சோளக்கருதை நசுக்கி வந்து எங்க அப்பா கஞ்சி குடிச்சு வளைஞ்சாருன்னு இறந்து போன எங்க அப்பாவையும் சேர்த்து பேசுறேன். இப்போ அந்த திருட்டு பயலுக்கு நான் சொல்ல வேண்டியது, அந்த ஈனப்பயலுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாய கடமை வந்துடுதா. அப்ப இங்க இருந்து ஏதோ ஒரு அல்லக்கை, இங்க இருந்து எலும்பு துண்டு கலையிற சில அல்லக்கை இருக்குல்ல நம்ம ஊர்ல நம்ம சமூகத்துல இருந்தே ஒரு சில நாய்களை வந்து அவன் பிறக்கி எடுத்து கேட்டிருக்காங்க. இது இவனுக்கு இந்த பிஎம்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்மம் பயலுக்கு இது புதுசு இல்லை. ஏற்கனவே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய மூத்த அண்ணன் வன்னிய குடும்பனை போய் பார்த்து ஒரு வீடியோ பார்த்து பண்ணை அடிமைகள், பல்லர்கள் பண்ணை அடிமைகள் இவன் ஒரு வீடியோ எடுத்து கொண்டு வந்து பிஎம்டியில் போட்டான். அதுக்கடுத்து நானும் கரிகாலன் சேர்ந்த சில தமிழ்மரன், இந்த மாதிரி அண்ணன் சமத்தி ராஜபாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து சந்திக்கிற பழையபடி ஒரு அனுமதி கேட்டு அதில் போய் அங்கே போய் அவரவே போய் பார்த்து எடுத்து பேட்டி எடுத்து அவங்க பாளையப்பட்டு பாண்டியர்கள்ப்பா, வரலாற்றில் தமிழர்களை ஓடி ஓடி அழிச்ச சண்டால பாவிங்க, அவங்கள வந்து நீங்கள் லேசாக கூட நினைச்சிடக்கூடாது. அவங்கள இருந்தாலும் நம்ம வந்து தமிழர் குடியிலே மூத்த குடி, நம்ம அவங்கள வரவணைச்சு கொண்டு போனோம். அவங்க பாளையப்பட்டு பாண்டியர் பாருன்னு சொல்லிட்டு அலையிறான். குட்டு பாண்டியர்னே அவர் ரொம்ப கேவலமான விஷயங்கள் எல்லாம் அவர் வரலாற்று ஆவணத்தை பதிவு செஞ்சார். அவன் போய் அங்க போய் நம்மளை தரந்தாழ்த்தி எடுத்த வீடியோக்கு அவர்கிட்டயே போய் நம்ம திரும்ப ஒன்று எடுத்து அதை வந்து நேர் செஞ்சோம், வரலாற்றை நேர் செஞ்சோம். இது எல்லா மக்களுக்கும் தெரியும். அவன் என்ன செய்யறான், என்னுடைய தந்தையை வந்து குறைச்சு பேசுறான். அந்த திருட்டு கபோதி பயலுக்கு நான் சொல்றேன், இங்க பாருங்க, இது வந்து 1933 வரலாற்று ஆவணம், அதாவது தமிழ்நாடு வந்து கொடுத்த வருவாய்த்துறை ஆவண செப்பேடு. இதுல நல்லா பார்த்துக்கிறோம், ஆவணத்தோட காட்டினா தானே அவனுக்கு சரியா வரும். இதுல சின்ன வேலுமுத்து மகன் தூசி குடும்பன் வகைராவுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி என் தாத்தனுக்கு ஒரு தனி புக்கு போட்டிருக்கான். அரசு தரப்புல தனி புத்தகம் 20 பக்கம் கொண்ட புத்தகம் போட்டிருக்கான். வருவாய்த்துறை ஆவண குறிப்புல என் தாத்தனுக்கு ஆவணம் இருக்கு. இவன் சொல்றான், அந்த ரோட்ல கிடக்கிறவைய சொல்றான், யூடியூப் வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதி சொல்றேன், அந்த கேடுகட்ட பைய சொல்றேன், நாங்க வந்து கஞ்சிக்கு செத்தோமா. ஏண்டா நாயே, எந்த நாய் உனக்கு வந்து சொல்லுது, அந்த சொல்ற நாய் நல்ல நாயா, அந்த சொல்ற நாய் திருட்டு நாயா அப்படிங்கிறத நீ ஆராய்ச்சி செஞ்சுல போடணும். ஆவணங்களை தொடர்ந்து தந்துக்கிட்டே வருவேன். உனக்கு என்னை பத்தி உனக்கு தெரியுமா, என் வாழ்வியலை பத்தி உனக்கு தெரியுமா? என் சகோதரர்கள் 2 பேர் காவல்துறையில இருக்கிறாங்க. ஆமா இருக்கிறாங்க. அவர்களுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா அந்த ஊர்லயே அவங்க கிடையாது. ஒருவன் சென்னையிலையும் இன்னொருவன் ஸ்ரீலூத்தூர்லையும் விருதுநகர் மாவட்ட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சுத்தமான பரிசுத்தமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன் தம்பி கூட பிறந்தவன். ஏன்னா எங்கள் தந்தை, எங்கள் மூதாதையர்கள்லாம் எங்களுக்கு கற்பிச்ச பாடம் நேர்மை, நீதிதான். இதை தவிர எங்களுக்கு அடுத்த பொருளை களவாங்க தெரியாது, அடுத்த பொருளை களவான்ட்டு வந்து இது ஏன் பொருள் சொந்தம் கொண்டாட தெரியாது. அந்த வரலாற்று ஈன வேலையெல்லாம் நான் என் குடும்பத்தில் எவனும் செய்யவும் மாட்டேன். இப்போ இங்கேருந்து சொன்ன நாய் பல விஷயங்களை வந்து உன்கிட்ட மறைச்சிருக்குது. உண்மையை சொல்லியிருக்கணும்ல. நான் வந்து மணல் திருட்டுக்கு வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து என் பகுதியில் வந்து வந்தாராம். வந்தவர் அவரை போய் மிரட்டி நான் போய் பணம் வாங்கினேன். அந்த நாய்க்கு இந்த காணொலியை பாருங்க, உங்களுக்கு உண்மை புரியும். பழு 1000 பழு இருக்கும், நீங்க போக முடியாது. இப்ப நாங்க யாருக்காக சொல்றது, காலையில வந்து சொன்னா அந்த கம்மாய்க்கு போய் சத்த போட்டுட்டு இருக்காதீங்க பிரச்சனை சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என்ன சார் சொல்றேன், வண்டி நின்ற வண்டி அத்தனை நீங்க ஜப்தி பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல சார். கம்மாய்க்குள்ள வந்து அனுமதி இல்லாம வந்து பிடபிள்யூடி அனுமதி வாங்கல, உங்கள்கிட்டயே அனுமதி வாங்கல. அவன் ஏதோ ஒரு பாசம் வச்சுட்டு உள்ள போறேன். நீதிமன்ற தடை வந்து அமல்ல இருக்கு.
இப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீங்களும் எங்களை கைவிட்டீங்கன்னா நாங்க யாருக்கு சார் போக முடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்க நான் இப்ப என்ன சொல்றேன், நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்பதான் நீங்க போன் பண்றீங்க. அது எந்த இடத்துல இருக்கு? சுந்தரவாண்டியத்துக்கு பின்னாடி சார், பேக் சைடு வராக சமுத்திரம் அம்மா. நீங்க போய் எடுக்கான்னு சொல்லுங்க. இந்த பாசம் வாங்கிட்டு இந்த பாசம் நீங்க எடுக்குன்னு கேளுங்க, போய் கேளுங்க. நீங்க கேளுங்க, எடுக்கூடாது, அங்கே எடுக்கூடாதீங்க. எல்லாருமே நிப்பாட்டி சார். இப்ப மீடியா வர சொல்லிருக்கேன், எல்லாருமே நிப்பாட்டிருங்க. ஹைலி அத்தாரிட்டி பவர் உங்க கையில தான் சார் இருக்கு. நாங்க சாதாரண சாமானிய சார், போன உடனே அரவல் எடுத்து வருவான் எங்களை வெட்டுறதுக்கு. போலீஸ் வந்திருக்காங்களா? போலீஸ் எதுவும் வரல சார். 100க்கு போன் அடிச்சு எஸ்பி ஆஃபீஸ் போன் அடிச்சுமே வர மாட்டேங்காங்க. நாங்க என்ன செய்யறது? அப்ப இந்த காணொலியில நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசி நான் போய் அந்த இடத்துல நின்று ஒட்டுமொத்தமா ஓட்டுனவே போறாம என்னோட சமூகத்து உறவுக்காரன் என் அண்ணன் தம்பி தான். அப்ப அவன் போய் ஓட்டுற இடத்துல நான் போய் தனி மனிதனா போய் தடுக்கும் பொழுது ஏகப்பட்ட இன்னல்களை சந்திக்க வேண்டியிருச்சு. அந்த இடத்துல கோவலேரிங்கிற இடத்தையும் பெரிய கோயிலுங்கிற இடத்தையும் சுந்தரவாண்டியத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பகுதியை அந்த வேலையை நான் தடுக்கலைன்னா இன்னைக்கு அந்த இடம் பாலைவனமா போயிடும். இது இந்த ஈனப்பயலுக்கு தெரியுமா? இந்த ஈனப்பயலுக்கு தெரியுமா? என்னையால பாதிக்கப்பட்டேன் பூரா எனக்கு எதிராக நின்று தேர்தல் காலங்களில் வேலை செஞ்சு என்னை வீழ்த்தினேன். அப்படி இருந்து 3வது இடம் வந்தேன். பரிசுத்தமான நேர்மையின் அடையாளமா நான் வந்தேன். ஒரு NGO வச்சு மக்கள் பணி செஞ்சு மக்கள்கிட்ட வந்து பல கல்லூரியில் இருக்கக்கூடிய உலகப்பெரும் வரலாற்று பெருமை கொண்ட கலசலிங்கம் கல்லூரியிலிருந்து என்னுடைய NGO-ட்ட வந்து வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு நான் சான்றிதழ் கொடுத்துருக்கேன்டா. முட்டாப்பேல யாரை பேசுறீங்க? நேர்மை, நாராயணுடைய நேர்மையை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு திராணி இருக்கா? என்ன சொன்ன? எசைக்கு ராஜா காலில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு பெற மாட்டேங்கிற. எசைக்கு ராஜாவை நல்லா குளிக்க சொல்லு. அப்படி இல்லைன்னா எசைக்கு ராஜாவுக்கு நல்லா போய் தேய்ச்சி நல்லா அமுக்கி விட்டு சுத்தம் பண்ணு. அந்த மல்லக்கை வேலையை நல்லா பாரு. அதை விட்டுட்டு என்னை வந்து பேசுறது, என் குடும்பத்தை வந்து பேசுறது, என் தம்பியை வந்து பேசுறது, என் கூட சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை பேசுறதெல்லாம் இது வந்து தனிநபர் தாக்குதலுக்கு எப்ப நீ இறங்கி திறந்தாலும் கீழே வந்துட்டியோ அப்பயே நாராயணன் நங்கூரமா போட்டு நின்றுட்டான்னு அர்த்தம். வரலாற்றுல இவன் நேர் செய்ய முடியாத, இவனை வந்து எந்த வழியிலும் வீழ்த்த முடியாம தான் ஒருத்தன் தனிநபர் தாக்குதல் வருவான். இப்ப அண்ணன் சீமானை வந்து தனிநபர் விமர்சனம், தனிநபர் தாக்குதல் எதுக்கு வரான்? அவனை எதிர்கொள்ள முடியாத கருத்தியலால எதிர்கொள்ள முடியாத கோழைகள் தனிநபர் தாக்குதலுக்குள்ள வருவான். அதுல பல விஷயங்களை சொல்றேன். இன்னொரு கூட்டத்துல நானும் கரியாளனும் நான் பேசும்போது வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அட கோமாளி நாகரிக இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு கோமாளியை நாங்கள் இப்பத்தையும் பார்க்குறோம். பவர் கட் ஆச்சுன்னா கரண்ட் கட்டாயத்தாண்டா செய்யும். மின்சார துண்டிப்பு வந்துருச்சுன்னா இருட்டாத்தையும் செய்யும். என்னை யார் வந்து நான் ஸ்டேஜில் நின்று வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னைய கரியாளன் வந்து அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலையை கரியாளன் ஒருபோதும் செய்ய மாட்டேன். கரியாளனை பற்றி எனக்கு தெரியும். கரியாளனுக்கு எனக்கும் பங்குரிக்கிறதுல சண்டை. நாங்கள் அது ஒன்னே மாதிரி பூரா வசூல் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தியா? சரி, என்ன எவ்வளவு சொல்றீங்களா, குறை சொல்லி பேசுறீங்க? இப்படி எசைக்கு ராஜாக்கெல்லாம் எப்படி அவங்க மூதாதையருக்கெல்லாம் பல காப்பி தோட்டம், தேயிலை தோட்டம், ஏலக்காய் தோட்டம், அல்ல உனக்கு ஏலத்தோட்டம், தேயிலை தோட்டம், காக்கா தோட்டம், இதெல்லாம் நீ வச்சு நிறைய வந்தியோ? என் முகரக்கட்டையும் பாரு, எவன் வந்து கஞ்சிக்கு செத்தவேன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஆதாரம் இருக்கு, இது இருக்குது, லீலைகள் வரையும். நான் கூட தூத்துக்குடியில போய் கிருஷ்ணன் லீலை செஞ்ச மாதிரி நம்மள அப்படி என்ன தூத்துக்குடியில போய் நம்ம செயலை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவன் லீலை வெளியிட போறோம்னு சொல்லி யாரடா மிரட்டுற? நேர்மை என்றால் அது என் குலத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் தகுந்த. என் குலத்துல PhD படிச்சுட்டான்னா அவன் கலாவங்கலாமா? என் குலத்தில் வந்து என் தம்பியும் இருக்கான், அவன் பூராமே மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கான். அவன் திருட்டு செஞ்சாலுமே அதை நான் கண்டிச்சு கேட்பேன். அதுதான் இந்த நாராயணோட குடும்பர்களோட வம்ச வாரிசோட வரலாற்று பெருமை. இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எத்தனை இடங்கள்ல நான் போராடி இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? கொரோனா காலங்கள்ல, அந்த நோய் தொற்று காலங்கள்ல அரசோட அனுமதி பெற்று ஏழை எளிய மக்களுக்கு ஓடி போய் அரிசி கொடுத்து, இலவச நோட்டு புத்தகங்களை கொடுத்து, மக்களை சந்திச்சு மக்களா பயணிச்சு மேலே எழுந்து வந்திருக்கேன். உன்னை மாதிரி நேற்று வந்து ஆரம்பிச்சு லவக்கன் வந்து ஓடியாந்து வந்து உட்காந்துக்கிட்டு அரசை மிரட்டிக்கிட்டு அரசை திரட்டன் பண்ணி கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியமும் வேலையும் எனக்கு இல்லை. இன்னொன்னு சொல்றேன், 1.5 ஏக்கர் இவனுக்கு காடு இருக்குது. இந்த மாப்பிள்ளை சம்பா அந்த சம்பா ஆமாடா உழைச்சு கஞ்சி குடிக்கிறேன். என்னுடைய தொழில் உழவு தொழில். நான் வந்து எனக்கு வந்து வேற எந்த தொழிலும் தெரியாது ராஜா. வேற எந்த தொழிலும் சார்ந்து செய்து கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் அந்த ஒரு ஈன பொழப்பு எனக்கு இல்லை. எனக்கு உலகத்திற்கே சோறு போடக்கூடிய உழவு தொழிலை செஞ்சு கண்டுபிடிக்கிறேன். உண்மையா உழைக்கிறேன். எல்லாரும் மாற்று வேலை செய்யும் பொழுது நான் மட்டும் பாரம்பரிய நெல்லை போட்டு அறுவடை செஞ்சு பல மக்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய பெரும்பணியை இன்று செய்கிறேன். என் தாத்தம் போட்டேன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலத்துல நான் இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து பாடு செய்கிறேன். நாளைக்கு இந்த இடத்துல நான் இல்லைன்னா என் மகன் போய் அந்த இடத்துல இருந்து வேலை செய்ய போறான். இதுல உனக்கு என்ன குறையுது? என்ன சொல்றேன், நான் கொள்ளைக்கு போகும்போது கூட வந்து ஹெல்மெட்டை போட்டு போறேன். ஏன் நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா? நீ
ஏண்டா அல்ல கை, உனக்கு அவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கா? என்னை வெட்டி வீழ்த்துறதுக்கு நீ இருக்கேடா? அவ்வளவு பெரிய கோலைன்னு பாத்தியா? இந்த மல்லரனும் தெய்வத்தின் உள்ள வெள்ளால சமூகத்தில் பிறந்தவன் கோலப்பைன்னு பாத்தியா? இந்த உயிர் என் மசருக்கு சமம்டா. உன்னை இயக்கிய உன்னை ஓன்ட்ட இங்க இருந்து மாமா வேலை பார்த்தக்காரன் அடையாளம் கண்டுபிடிச்சு அவனையும் துப்பு கண்டம் போட்டு தோல் உரிக்காம நான் விட போறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல திருட்டு கபோதிகளோட முகத்திரையை தொடர்ந்து கிழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆட்சியை போடுவேன், பெட்டிஷன் போடுவேன், அவர்கிட்ட இருந்து ஆதாரங்களை வாங்குவேன், அம்பலப்படுத்துவேன், மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவேன். இது என்னோட வேலை. அரசு பணத்தை அரசு பணத்தை திட்டமிட்டு கொடுக்கறது எதுக்கு? தனிநபரும் பஞ்சாயத்து தலைவர்களும் இவங்களை களவாண்டு கொண்டு போறதுக்கா? அது இல்லை, மக்கள்கிட்ட போய் இப்போ சென்றடையணும். அந்த உன்னத நோக்கத்துக்கு பல திட்டங்களை அரசு வகுக்குது. அந்த வேலையை செய்யாத கபோதிகளை திருடன் சொல்லாம என்ன செய்வ? திருடன் சொல்லாம என்ன செய்வ? சரிடா, என் வீட்டு வரைக்கும் செஞ்சிருக்கேல, என்னமோ இன்னைக்கு இவ்வளவு சுகபோக வாழ்க்கை வாழ்றான், நாராயணன் கோடியை தாண்டிட்டான், இன்னைக்கு கார் வேணும் கேட்டான், நீ வேணா ஒரு கார் வாங்கி கொடு. இல்லைன்னா கார் வாங்கி கொடுக்க முடியலன்னு ஒரு வண்டி வச்சு என்னை இந்த வின்னர் படத்துல வடிவல் எழுதிட்டு போவாங்க, அது மாதிரி எழுதிட்டு போறியா? நான் உன்ட்ட குறையா சொன்னேன்னா, என் மக்கள்கிட்ட நாங்க பேசுறது, எங்களுடைய வாழ்வியல் பெருமை பேசுறது, அது எங்களோட வேலை ராஜா. எனக்கோ கரியாளனுக்கோ சண்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னைய வரலாற்றை நேர் செய்யக்கூடிய வேலை எங்க தொடர்ந்து செய்வோம். என்னமோ ஆதாரத்தை செஞ்சிடும். நீ இங்க வரும்போது ஆட்டோ ஓட்டிக்கிற இந்த முக்தார்கிட்ட போய் பேசும்போது உள்ள வீடியோ நீ பார்த்துருக்கல, நான் ஆட்டோ தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி பேசினா ஆவண பதிவு இருக்கு எசைக்கு ராஜாவுக்கு. அப்ப எசைக்கு ராஜாவை பேசினா நீ துள்ளிக்கிட்டு ஓடியாரியா அல்ல கைய? இங்க இருக்கிற அல்ல கைட்ட சொல்லு, இனிமேத்த நாராயணோட வேலையை ஆரம்பம்னு சொல்லு. ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, எழுத்துப்பூர்வமான வேலையை நாராயணன் செய்வான். எவன் குடியவன் கெடுத்ததா நாராயண சரித்திரம் கிடையாது. ஒரு நாள் அலைப்படுத்தி என்னுடைய அலைபேசியை நான் உன் கையில கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர்ட்ட இருந்து எனக்கு இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை பல்வேறு சாதி மக்கள்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வரும். அதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய உத்தமமான பணியை, அதுவும் ஒரு பைசா கரெக்டாக இல்லாம வாழக்கூடிய நீதி வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என்னை அவைவன் பேசுற அளவுக்கு நீ ஒரு ஆளாடா? ஏண்டா எச்ச அல்ல கையி, நீ என்னை பேசுற வரலாற்றுல எசைக்கு ராஜா சாத்தூர்ல தன்னுடைய வரலாற்று பெருமையை பேசிட்டு நீ பாட்டுக்கு போ. பாண்டியருங்கிறத விட்டுறாத, அவன் கோயில களவாண்டிருக்கான் அப்படின்னு கேட்கப்படுறது நான் கேட்கிறேன் பதில். அப்ப பாண்டியர்னு சொல்ல நீ தவிக்கிறியப்பா? நீ கோயில களவாங்க வந்தியான்னு நான் கேட்கிறேன். இதுல என்ன தவறு இருக்குது? நீ பேசாத பேச்சா? செந்தில் மலர் பேசிய பேச்சுக்கு அங்க நின்று கத்தி கதறும் போதெல்லாம் அப்படியே நேர்கொண்ட தமிழ்லத்தையும் பேசுறீங்களா? அப்படியே அந்த வாய்ப்பாட்டு சூத்திரத்துக்குள்ள தமிழ்லத்தையும் பேசுறீங்களா நீங்க? சீமான பேசலையா? திறநிதி சீமான், திறநிதி நாம் தமிழர் கட்சி, சாட்டை துறைமுருகன், அவனம், பல்லர்னையும் பாண்டியன் சொன்ன உடனே என்ன பேச்சு பேசுனேன்? தேவருங்கிறது வெறும் பட்டம் தாண்டா, அது சாதியோட பேர் கிடையாதான்னு சீமான் சொன்னதுக்கு வசவு கட்டி உருண்டைகளா இல்லையா? அப்ப இல்ல சீமான நீ பேசலையா? அப்ப சீமான் எசைக்கு ராஜா நான் 100 200 என் சமூகத்து உறவுகளை எனக்கு கொடுக்குறேன், அதை வச்சுதான் நான் கட்சி நடத்துறேன், அப்படித்தான் கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது வீடியோ இருக்குல்ல, அதைத்தானே நான் எடுத்து சொன்னேன். நான் இல்லாத ஒண்ணு எசைக்கு ராஜா நோக்கமே இந்த அலுவலகம் இன்னைக்கு நம்ம திறந்திருக்கோம்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள, அதாவது எங்களால முடிஞ்சது, தம்பிகளால முடிஞ்சது. நான் வந்துங்க 5 பைசா கொடுக்கல இந்த ஆபீஸ் திறக்கிறதுக்கு, வரவேற்பது பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா இந்த சாதியில பிறந்த ஒவ்வொருவரும் ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டுதான் என்னை வழி நடத்துதாங்க இந்த கட்சி நடக்கு. அதுல மாட்டுக்கிறது, அதை நான் பெருமையா சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் நடத்தணும். ஒரு கட்சியை உங்ககிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு தான் கட்சி நடத்தணும். காசு கொடுத்து கட்சி நடத்தணும். ராஜா ஓடி போய் வசூல் பண்ணி கோடி ஓடியா சம்பாரிச்சான். உளவுத்துறையும் அந்த அமலாக்கத்துறையும் ஓடி போய் நோண்டுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் கோரிக்கை வைக்கிறோமா? தேவைப்பட்ட அதையும் செய்வோம். தொடர்ந்து என்னை விமர்சனம், தனிநபர் விமர்சனம் என்பது கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது. இது உன்னையிலேயே கேவலப்படுத்திக்கிறது. என் மக்கள்கிட்ட என்னோட இமேஜ் கூடுமே தவிர இறங்காது. ஏன்னா நான் இந்த பேசக்கூடிய காணொலிகள் அத்தனையிலையும் நான் ஆவணத்தோட ஆதாரத்தோட போடுவேன். என் ஊருக்குள்ள நான் இந்த நான் பிஆர்பியில ஒர்க் பண்ணதை சொல்றேன். பிஆர்பியில சாதாரண கடைநிலை ஊழியனா இருந்து அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசரா உயர்ந்து அந்த இடத்துல சிங்கம் மாதிரி நின்று வேலை பார்த்துட்டு வந்தாண்டா. நான் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தா அவங்களுக்கு நன்றியா இருக்கணுமா? ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்துக்கான சம்பளம் வாங்கியிருக்கேன். அதோட எனக்கு அவருக்குமான உரை முடிஞ்சு வச்சு. அதோட கல்லர்களை பத்தி நாங்க எந்த இடத்துலயும் குறைச்சு நாங்க பேச காத்திருக்கிறார். சிறிய இடைவேளைக்கு பின்பு முன்னோர்கள் நிகழ்ச்சி தொடரும். அப்பொழுது வெள்ளையத்தேவன் அந்த மாடை அடக்கியவருக்குத்தான் என்னுடைய மகளை தருவேன் என்று வெள்ளையம்மானின் தந்தை அவர்கள் கூறும் பொழுது, அந்த வெள்ளையம்மாளை மணமுடிக்க வெள்ளையத்தேவன் முப்பாட்டன், அவரும் நமது பாட்டன் தான், தமிழ் சாதி தான். அவர்
கடும் போராட்டத்திற்கு பிற்பாடு அந்த காளையை அடக்கி பெரும் காயத்தை உள்வாங்கி கொண்டு வெள்ளையம்மாளை எனது பாட்டியை எனது பாட்டன் திருமணம் முடித்துக் கொள்கிறார். காயம் கடுமையான காயத்திலே துவண்டு நோயுற்று தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வெள்ளையத்தேவன் என்ற தேவர் இனத்தின் பிறந்த ஒரு பெருமகனை மல்லர்குடியில் பிறந்த எமது பாட்டன் வீரன் சுந்தரலிங்கம் அத்தனை மருத்துவ உதவிகளும் செய்து வெள்ளையத்தேவனை காத்தான் என்பதுதான் வரலாறு. இன்று இந்த சமூகங்களிலே பிளவு உருவாகி இந்த திராவிடங்களும் இருக்கக்கூடிய சூழ்ச்சியின் விளைவாக இந்த மூலல எங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த சமூகத்தையும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அகமுடையார் சமூகத்தை எந்த இடத்துலையும் குறைச்சு பேசுறோமா? கிடையவே கிடையாது. மறவர் சமூகத்தையும் நாங்கள் குறைச்சு பேசுறோமா? கிடையவே கிடையாது. ஒரு சில பேரை மட்டும்தான். அவன் அதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய எங்களை வந்து பல்லங்களுக்கு 20 கழிவுன்னு எசகராஜை கேட்கும் போதெல்லாம் எனக்கு பாதி பேர் கோமால கிடந்தீங்களா? அதை சரி செஞ்சிருக்கணுமா வேணாமா? அதை சரி செஞ்சிருந்தா இம்பிட்டு பிரச்சனை வந்து சேருமா? என் ஊருக்குள்ள நான் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊருக்குள்ள வந்து இந்த இடத்துல தண்ணீர்ல பூரா உப்பு கலந்து வந்து தண்ணீர் வந்து குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. மக்கள் அதை வந்து நாங்கள் ஆதாரத்தோட எடுத்து காட்டியிருக்கோம். நம்ம ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட அது சம்பந்தமா எடுத்து கொண்டு போய் நேரடியாக போய் தகவல் சொல்லி கூட எங்களுக்கு இதுவரைக்கும் இந்த பகுதியில் எந்த சமுதாயத்துக்கும் இந்த மாதிரி தீர்வு கிடைக்கல. இதையும் வந்து இதை தாமதிச்சா இன்னும் எத்தனை உயிர் பறிபோகுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுல தான் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது மேல் இத்தனை ஒரு 40-50 பேர் இப்பயும் கரண்ட்லயும் பாதிக்கப்பட்டு வைத்தியம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது பாதிக்கப்படாம தடுக்கணும் அப்படின்னா அரசு மாவட்ட நிர்வாகமும் உடனே இதுல தலையிட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் தாமிரபரணி கூட்டு குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தை மக்கள் வலியுறுத்துகின்றனர். பல முறை புகார் தெரிவித்திருப்பதாக மக்கள் கூறினார். அந்த தண்ணியை புதிய தலைமுறைங்கிற யூடியூப் சேனலை கொண்டு வந்து உள்ள வந்து உட்கார வச்சு அவங்கள பூரா சுத்தி ஊரை பூரா சுத்தி வச்சு பொதுமக்கள் பிரச்சனைய அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் அந்த தாமிரபரணிங்கிற சுத்தமான குடிக்கிற தண்ணியை என் ஊருக்குள்ள கொண்டு வந்தது நாராயணன் போட்ட பணிடா. நாராயணன் போட்ட மூளை பணி. உனக்கு என்னடா தெரியும்? நீ எல்லாம் அவன் என்னை பேசுற அளவுக்கு நீ ஒரு ஆளு. என்னோட பணியை வந்து நீ குறைச்சி மதிப்பிடுறதுக்கு இது வரைக்கும் ஒரு சிறு வழக்கு நான் வாங்கினதா உன்னால காட்ட முடியுமா? இந்த இடத்துல போய் நாராயணன் சோளக்கருது விளாண்டான், இந்த இடத்துல போய் கம்மங்கருது விளாண்டான், இந்த இடத்துல போய் நெல்லுக்கருது நசுக்கிட்டு போனேன் அப்படின்னு ஒருத்த களவு கேஸை காட்டு, ஒரு கிரிமினல் கேஸை காட்டு, இல்லை ஆட்டோவில் போய் பேட்டரி கலாண்டு போனேன் அப்படின்னு ஒரு கேஸை காட்டு, அதில் பெட்ரோல் வண்டி நின்ற வண்டியில் பெட்ரோலை கலாண்டான்னு ஒரு கேஸை காட்டு. என்னடா நீ வாய் இருக்குங்கிறனால என்னனால என்னை பேசுறடா? உன்கிட்ட சொன்ன அல்ல கேட்ட சொல்லிடு. என் ஊர்ல எனக்கு எதிரிக்கு கம்பெடுத்து கொடுக்குற அந்த நாய்க்கு சேர்த்துட்டேன் இந்த வீடியோ. நான் உனக்கு மட்டும் கொடுக்கல, என்னை காட்டி கொடுத்த என்னை வந்து விமர்சனம் செஞ்ச அது சரி. உண்மையாக சொல்லியிருக்கணும்ல, உண்மையே சொல்லாம பொய்ய மட்டுமே சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னதை நம்பி நீ ஒரு வீடியோ போடுவ, அது உனக்கு ஆதாரம், உலகப்பெரும் ஆதாரமா? நான் இப்ப பேசுறேன், நான் பேசுறதெல்லாம் ஆதாரமாயிருமா? அறிவு வேணாமா? அவதூறுங்கிறதுக்கு ஒரு அடிப்படையில ஒரு ஆதாரம் இல்லாம நீ பேசலாமா? அது பேசினா எவ்வளவு பெரிய வந்து கண்டெம்ட் ஆகும்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு எல்லா சட்ட ரீதியா என்ன செய்யணுங்கிறத வழக்கறிஞர் பெருமக்களோட ஆளாஞ்சு உனக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்வோம். நீ என் தம்பிகளை பேசி மிரட்டுறது, என் தம்பிகளுக்கும் எனக்கும் வந்து அதுவும் ஒரு எஸ்ஏ இருக்கிறாராம். அந்த எஸ்ஏ தான் எனக்கு பொதுக்கூட்டத்துக்கு செய்வாராம். பிஜேபியில ராமசீனிவாசன் ஒருத்தர் இருக்கான்னு, ஐயா ராமசீனிவாசனே நீ ஒரு மேல பேசுற. ராமசீனிவாசன் பேசுற அளவுக்குலாம் நீ பெரிய ஆளு. பிஜேபியில் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்வியல் வரலாற்று பெருமையை பாராளுமன்றத்தில் பேசிய பெருமக்களை கூட்டு வந்து அழகு பார்க்கறது என்னோட கடமை, கட்டாய கடமை. தொடர்ந்து பொதுக்கூட்டம் போடுவேன், இன்னும் போடுவேன். போட்டு நான் போடுறதே உனக்கு வலிக்குதுன்னா, நான் போடுறது அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இதுல உனக்கு எங்க குறையுது? அப்ப உனக்கு வலிக்காத இடம்லாம் வலிக்குதுன்னா அந்த வரலாற்று வேலையை நான் தொடர்ந்து செய்யணுமா வேணாம்? இனி வந்து உனக்காக வரக்கூடிய காலங்கள்ல கரிகாலன் நானும் சேர்ந்தே செய்யறோம். சரியா? உனக்கு அப்பத்தே நல்லா குழுன்னு இருக்கும்னா கரிகாலன் நான்தே அந்த வேலையை சேர்ந்தே செய்யறோம். எங்க அங்காளி வங்காளிக்குள்ள எங்களுக்கு என்னடா நீ சீண்டு முறையை பாக்குற? நாங்க வந்து வசூல் பிரிக்கிறதுல சண்டை போடுறோமா? எவன்ட்டையும் போய் இறஞ்சி போய் கையேந்தி எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கிற ஈன குழப்பு இருக்குல்ல, அதுதான் கேவலம். அடுத்தவன்ட்ட போய் திருடுறோம்ல, அது கேவலம். அடுத்தவன் வரலாற்றை திருடுறோம்ல, அது கேவலம். கேவலத்துக்கும் கேவலம். அது எச்சம். ஒரு பிழைப்பு நடத்துறதுக்காக ஒரு பொண்ணு உள்ள கொலை பண்ணிட்டு போயிடறாங்க இல்ல, அது கேவலம். எந்த நாய் சொல்லுச்சுங்கிறத உனக்கு விரைவில் நான் கண்டுபிடிச்சு அந்த நாயை பத்தி மிக விரைவில் உண்மையான சம்பவத்தோட ஒரு ஆதாரத்தோடு கூடிய வீடியோ நிச்சயமா வெளியே வரும். நீ என்னைய வந்து சிறுமைப்படுத்திடலாம், என்னைய முடைக்கிடலாம்லாம் நினைக்காத.
விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியாதவன் வாழ தகுதியற்றவன் சாக்ரட்டிஸ். எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது ராஜா, எனக்கு ஒண்ணுமே செய்யாது. நீ என்னனாலும் நீ போடு, என்னனாலும் போடு. அடுத்த கட்டத்துக்கு நான் நகழ்வனே தவிர என்னை சிறுமைப்படுத்த முடியாது. ஒருபோதும் என்னை நீ சிறுமைப்படுத்த முடியாது. பேசு, என்ன பேசணும் பேசிப்பாரு. விரைவில் உனக்கு சான்றுகளோட, இன்னும் ஆக சிறந்த சான்றுகளோட உனக்கு நீ என்னை பேசினா உனக்கு கவுண்டர் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது என்னனாலும் நடக்கட்டும், சந்திப்போம். சட்ட ரீதியானாலும் சரி, எதுனாலும் சரி. உனக்கு பயந்துக்கிட்டு நான் கல்மட்டு போட்டு போறேன்னு சொல்லி இந்த பூச்சாண்டி வேலை காட்டுவாரு. இந்த பூச்சாண்டி எல்லாம் அந்த பூல பரன்ட்ட வச்சுக்கோ, ஏன்ட்ட வச்சுக்கிறாத, சரியா? உனக்கு இது தேவேந்திரனுக்கு என்னென்ன வரலாற்று திமிர் கொண்ட சமூகம், குடும்பம்ங்கிற மாபெரும் கட்டமைப்பை உலகுக்கு குடையாக கொண்ட அந்த தூசி குடும்பம் வகையில வந்து பிறந்தவன் நான். அதனால எச்சைகளுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ என்னை வேணா தொட்டுப்பாரு. இந்த விரட்டிடுவேன், கொலை மிரட்டல் விட்டுருவேன், இப்படி மிரட்டிடுவேன். இடையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை விட்டு பேச விட்டேன். அது சைபர் கிரைம்ல கொண்டு போய் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நடவடிக்கை இல்லை. இப்ப என்னை பத்தி தனி விமர்சனம் தாக்கல் பண்ணியிருக்கேன். வரலாற்று ரீதியா, கருத்தில் ரீதியா எதிர்கொள்றதுக்கு துணிவில்லைன்னா இப்படித்தான் செய்வேன். கொல்லம் நீதிமன்ற தீர்ப்பை கொடுங்க கேட்கிற, வேற என்னமோ இந்திரன் ஆரம் அது இதுன்னு சொல்லி கதை சொன்னானுங்கிற. நீ சொல்றதுக்கு கதையா, நான் பேசுறது வரலாறா, நீ பேசுறது வரலாறா? இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் சமூகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு ராஜா, மறந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு சீப்பா நீ கீழே இறங்கி வரும்போது டோட்டல் ஃபெயிலியருங்கிறத காட்டுது. இருந்தும் நீ தொடர்ந்து பேசு, அதுதான் என்னை தொடர்ந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். என்னை மெருகேற்றுவோம் தொடர்ந்து. இந்த மாதிரி அல்லக்கையிட்டு என் ஊர்ல இருக்கக்கூடிய அல்லக்கை உனக்கு எந்த அல்லக்கை பேசிச்சோ அந்த அல்லக்கை சார்ந்த மிகப்பெரிய கொலைபாதக வீடியோ, அவன் செஞ்ச களவுக்கான வீடியோக்கெல்லாம் ஆதாரத்தோட மிக விரைவில் வெளியே வரும். அந்த அல்லக்கைட்டு நீ சொல்லு. அடுத்த காணொலியில சந்திப்போம். உறவுகள் இந்த தொடர்ந்து இவனுக்கான மறுப்பை மட்டும்தான் நம்ம கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். இன்னும் அவன் பேசினான்னா அதுக்கான காணொலியை நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம்.